நல்ல புத்தியா இருந்தா பரவாயில்ல. இவனுக்கு எங்க பைத்தியம் ஏண்டா பவன்ட்ட அப்படியே புட்டு போடுவேன். ஏங்க ஒரு ஆளை பார்த்த உடனே ஒரு மரியாதைக்கு வாங்கண்ணா அப்படின்னு கை எடுக்கணும். கை எடுக்கணும். இல்லைன்னா ஹலோ சார் அப்படின்னு கை கொடுக்கணும். கை கொடுக்கணும். ஐயா வணக்கம் வச்சா கை கொடுக்குறேன், கை கொடுத்தா வணக்கம் வைக்கிறேன். சரிதான் பண்பாடு. ஓ ஒண்ணு வணக்கம் வைக்கணும். ஆமா இல்லைன்னா கை கொடு. ஏன்டா அப்படி வாய எதுக்கு அழுகுற? என்னைக்கு விழுந்துச்சு? என்ன விழுந்துச்சு? ஆமா காரியம் என்னைக்கு வச்சிருக்கீங்க? என்னப்பா காரியம்? நீங்க தான் கை கொடுக்க சொன்னீங்க. ஆமா கை கொடுத்தா உங்க வீட்டுல பணம் விழுகணும். ஏன்டா தாயே பணம் விழுந்துட்டு கை கொடுக்க? நீங்க தான் சொன்னீங்க. அந்த கை கொடுக்கறது இல்ல, என்ன இது சந்தோஷ கை கொடுக்க. ஓ ஹலோ சார். ஹலோ சார் how are you? வாங்க வாழைக்காய் பக்கடா உங்க அக்கால போட்டு நோக்கடா. இந்த அக்கால நோக்க எனக்கு நோவு. நல்ல ஆஸ்பத்திரியா போய் பாரு. எதுக்கு என்ன நோவுங்கறிய? நோவுதுங்க. ஓஹோ ஓய் ஓய் ஓ அங்க ஒரு ஆளு வந்ததுமே வர ஒரு ஆளு வட்ட சொல்றியே சொல்லியா? யார கரும்போகும் மாட்டேடா வந்துச்சு. ஏய் ஓய் ஒரு ஆளு வந்து வராதமா? ஒரு ஆளு வட்ட சொன்னியே. வட்ட சொன்னனே. ஒட்ட சொன்னனே. ஒட்ட சொன்னீங்களே. ஒட்ட சொன்னியே. உட்கார்ந்து வரட்டுமா? போய் வரட்டுமா? அடுத்து வரட்டுமா? அடுத்து வரட்டுமா? என்னடா தண்ணி போல வளர்ப்பீங்க? அப்படிங்க சொல்றீங்க. ஒரு பாஸ்ட் ஒட்டறதுல பல விதம் இருக்குது. எப்படி எப்படி? உட்கார்ந்து ஓட்டலாம், நின்னுட்டு ஓட்டலாம், போய் ஓட்டலாம், நடந்து ஓட்டலாம். இப்படி எப்படி வேணாலும் ஓட்டலாம். சரி நான் எப்படி ஓட்டுறது? ஓ நீ எப்படி? நான் எப்படி ஓட்டுறது? ஓ எப்படி? ஓ சாவுகாரி எப்படி அப்படி ஓட்டு? திருப்பி மண்டமால அடிச்சு போடுவேன். ஏங்க சவரியன்னு சொல்லு. சவரியம் எப்படி அப்படி ஓட்டு? சவரியம் போல உட்கார்ந்தா பாட்டம் கிடைக்காது. அதனால உட்கார்ந்து ஒற்றை, உட்கார்ந்து ஒற்றை. சரிதா ஓத்தியா? எங்க நான் டெய்லியும் கூத்து நேரமே இல்ல. சரி டெய்லியும் கூத்தாடி இப்படி காலையில 10 மணிக்கு போய் தூங்கி போயிடணும். திருப்பி சாயந்தரம் எந்திரிச்சு 5 மணிக்கு கூத்துக்கு வந்துடணும். அவனும் பொட்டாம் பொழுது நீங்க பார்த்தா அதுக்கு வேலையே இல்ல. பின்னாடி உங்களுக்கு வாய் பழகி காட்டிட்டு நம்ம பழைய டிரைவர் டெம்போ டிரைவர் பழைய டிரைவர் இருக்கிறாங்க இல்ல? யோ சேத்தா உட்கார்றேன் ஊட்டையா. சரி ஐயா. ஏண்டா இவனுக்கு எவன்டா ஒரு ஏத்த மயிறு? ஏண்டா முன்ன சடங்க கூத்து பாப்பாங்களா உங்க சோத்து பாப்பாங்களா? ஏப்பா எந்திரா எந்திரா. இந்த இடத்துல இல்லண்ணா இல்லப்பா எந்திரி நீ எந்திரி. ஏடா இப்படி இப்படி திரும்ப சண்டாலா இப்படி திரும்ப. தலை மேல பட்டுருது. இப்படி இப்படி திரும்ப இருடா. உன்னதான் உங்க அம்மா 10 மாசம் சுமத்த பெத்தா எங்க அம்மா என்ன புடிங்கி கடாச்சுனாலா தெரியல. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். எப்படி பிடிக்குது? காலு கீழே. ஐயோ அப்பா ஏன் இருடா அடிக்காத. எப்படி ஓட்டுறா? உட்காரு. இந்த பக்கம் உட்காருமா? ஆமா சோறு திருவிட்டு போய் பிய உட்காரணும் உட்கார்றான். ஏன் நீ தானே உட்காருன? மண்டி போடுங்க ஐயா. மண்டி போடணுமா? ஓட்டிக்கிட்டீங்களா? ஓட்டிக்கிட்டேன். எடுத்து வாயில வச்சுக்க. ஏண்டா டேய் இத்தனை பேத்து முன்னாடி எடுத்து வாயில வைக்கிற கல் எடுத்துட்டு போட மாட்டாங்க. அப்ப நீ அவனா? நீ யாரு அவனா? இல்ல கொடுத்தானு வச்சுக்குவேன். கையெடுத்து வாயில வைங்க. கையவா? சரி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டீங்களா? கண்ணு 2 எரிக்க மூடு. ஏய் நீ ஊத்துற நான் குடிக்கிறேன். சரி எது கண்ண மூட சொல்ற? இல்லங்க இது ரொம்ப கெட்ட மரத்து தெளிவு. சரி நொற தும்பிக்கிட்டு வரும். அதே சண்டல அப்படியே வருது. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வரது இல்ல. சரி சரி நொற தும்பிக்கிட்டு வரும். ஒரு சொட்டு கண்ணுல பட்டுச்சு கண்ணு நொல்லையா போயிடும். அதனால கண்ணு முடிக்க. சரி முடிக்கிறேன். வாயை திறந்துக்கோ. கெடுத்துது. இப்ப என்ன நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பாடம் படிக்க வந்திருக்கோம். நீங்க தான் நீங்க வாயான்னு திறந்து. இல்ல பல்லு மாட்டோம். போதும். எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க. இல்ல இப்படிதான் என்னமோ துதிப்பாங்க. அது மாதிரி உட்கார வச்சுட்டியே. தமாஸ் பண்றாங்க. தமாஸ் பண்றதா? தமாஷா இல்லப்பா தமாஸ் பண்றது. தமாஷ் பண்றதப்பா. சரி அல்லாஹ் கோயில் எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க. ராஜா பணமா இவனும் தான் ஒரு நாளைக்கு குடிக்கிட்டு ராஜா
என் வாயே புண்ணா இருக்குமே டேய். ஏண்டா டேய் ஏதோ உட்கார சொல்றியா? ஏதோ தெலுங்குல ஊத்துவேன் ஆசியா அவர் நம்ம குடிக்கலாம். நான் குடிப்பழக்கத்துல பெரிய ஆள் நானு. குடிப்பழக்கத்துல ஆமா. அதனால இன்னைக்கு தெலுங்கு குடிக்கலாம் அப்படின்னு உட்காந்து வாயை திறக்கிறேன். நடராஜன் சும்மா கட்டி வாய் வெள்ள வைக்கலாம். எப்பா நீ தெலுங்கு தண்ணி குடிக்கணும்டா? குடிக்கணும்டா. நீ எங்க போகணும் தெரியுமா? எங்க போகணும்? எங்க போகணும்? செம்பாமலை ஊத்தமலை அங்க போய் பியப்பாரு. எங்க போய் பிய பாக்கணும்? செம்பாமலையம் அங்க போய் பிய பாக்க. இப்படியே இந்த பக்கம் காட்டு பக்கம் சுத்தி பா. எப்படி இருக்கும்? நல்லா வட்ட வட்டமா தோசையா முறுக்கு முறுக்கா நல்ல நெல்லியா நல்லா புலக்கு புலக்கு நல்லா விட்டானா நல்லா தண்ணி பை பாட்டோம். ஏண்டா எடப்பால இருந்து நம்ம பிய பாக்க வந்தோம். லிஸ்ட் எடுத்துட்டு போலாம் காலையில போறப்ப. இல்லப்பா அங்க போய் பார்த்தா நாடார் பெருங்குடி மக்கள் அதிகம். ஓ நாடார் பெருங்குடி மக்கள் அதிகம். ஆமாங்க. சரி நாடாருக்கு என்ன வேலை? என்ன வேலை? மறையாடுற வேலை. ஓ மறையாடுது. ஆமா சரி சரி. எப்படி ஏறுறாங்க? மரத்துக்கு ஏறி. ஆமா மரத்துக்கு மரங்க ஏறி. ஏறி குட்டை கிணறு நிறைய இருக்குது. நீயும் கோயிலுக்கு போங்க போய் தண்ணி ஊத்திட்டு வருவீங்க. ஏண்டா மரத்தை கட்டி பிடிச்சி தாவி ஏறி. ஓ மரத்தை கட்டி பிடிச்சி தாவி ஏறி அடுக்கடுக்க கோட்டையை கட்டி. ஆமா அங்க கோட்டை கட்டி மெத்த கட்டி விடுறாங்களா? நீயும் பொண்டாட்டி போங்க போய் பஸ் ஸ்டாண்ட் எடுத்து விட்டு வருவீங்க. எங்கடா எடுக்கிறான் பொண்டாட்டி? இவன் கரும்பு வெட்டுறதுக்கு தான் போயிருப்பான் இருக்கிறான். கரும்பு வெட்டுறதுக்கு தான் இப்படி ஓய்வு செமந்து வெட்டுவாங்க. போனதுதான் நானும். நீதாயா அங்க கோட்டை கட்டினா? கோட்டை இல்லைங்க, அந்த பனைமரத்தை ஏடு சீவி விட்டு. ஓ ஏட்ட அப்படி சீவி விட்டு அதுல ஒரு சட்டி ஒண்ணு சொருவி. அத சொருவி அதுல இதுலயே சொருவி. எதுல? அந்த இதுல பானையில அதுல சொருவி விடிய சொட்டுன்னு ஒழுவோம். அதுதான் தெளிவு தண்ணி. ஓ அதுதான் தெளிவு தண்ணி. சரி சரி. இது கீழ ஊத்துறதுனால கிழவு தண்ணி. ஆமா நான் யாரு? நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? என் பேர் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சாமி என்ன சத்தம்? அது உங்க தங்கச்சி. தங்கச்சி அது என்னடா தலையெல்லாம் பண்ண போவாட்டுக்குது. தங்கச்சி அழகுடா, ஒரே முடி கூட நரைச்சு முடி இருக்காது பாரு. ஓஹோ வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கு. பேர் என்னன்னு கேக்குறீங்க? என்ன பேரு? சிரிப்பழகி சினேகா. அட நீதானா ஷூட்டிங் எல்லாம் போகல? அது இப்ப லீவு. சரி சரி. காலேஜ் சேர்த்திருக்கிறேன். என்ன காலேஜ்? அதான் நம்ம சேலம் சாராய காலேஜ். சேலம் சாரதா காலேஜ். சேலம் சாரதா காலேஜ். சரி சரி. என்ன படிப்பு? இப்பதான் என்ன பிகம். அது என்ன பிகம்? பிகம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். என்ன கலெக்டருக்கு படிக்குதா? கலெக்டரோட பெரிய வேலைப்பா. கலெக்டர் முதலமைச்சர் படிக்குதா? முதலமைச்சரோட பெரிய ஆளு. என்ன மோடியா? மோடியே எங்க தங்கச்சி வீட்டுக்கு அடுத்த வேலையை செய்யும். என்னடா வேலை? பிரைவேட் வேலை? பெரிய வேலை. டாக்டர் இன்ஜினியர். அது வர மோடி விட பெரிய ஆள்ரா. என்னப்பா வேலை அது? அதுதான் ஏரி வேலையில குசல மோட்டர் வேலை. ஏன் தங்கச்சி குசல மோட்டர்? இவங்க போனாங்க. என் பொண்டாட்டி ஒரு நாள் ஏரி வேலைக்கு போனா. சரி அன்னையோட போச்சு. என் பொண்டாட்டி ஐஸ்காரன் கூட்டிட்டு போயிட்டான். போட்டு போ. நானும் அதுக்கு அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? பவட்ட முட்டு முடுவை. ஏங்க என்னடா? நான் யாரு? என் பேர் என்ன? சரி நீங்க படிச்சவரா குடிச்சவரா? நாங்கெல்லாம் குடிச்சவரு ஐயா. இல்ல படிச்சவர் யாரு கூட இல்லையா? படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியா? சரி ஏங்க நீங்க உனக்கு என்ன வேணும்? படிச்சவங்க வேணுமா? இல்ல படிச்சவங்க தான் படிச்சவங்க. ஆமா இரு கூப்பிடுறேன். பாத்திப்பா மூட்டை மருத்துவனை கூப்பிடுங்க. அவன் வரலையா? இன்னொரு ஆளுக்கு தான் மூட்டை மருத்துவனை. ஏய் மூட்டை மருத்துவா என்ன முட்டு? ஏன் உருவாஞ்சி வணக்கம். தாங்களுக்கு வணக்கம். நீங்க தான் படிச்சவங்க. சரி என் ஊரு என் பேரு சொல்லணும்னா பேசுறா 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 பேசுறா. அட நீ பேசுறா. ஓ மை காட் எனக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணும். பேசுறா. மாடி 25,000 வாங்கினாய். சரியா போச்சு போல. நீ மாட்டை வாங்குறது நான் கேட்கல. பேசுற வாய திறந்து. மோர் பழைஞ்சு அந்தை கொண்டு போனாய். அங்க விளையாவல கார் வண்டி கொண்டு போறான்னு. நீ எங்கேயே கொண்டுட்டு போ. நான் அத கேட்கல. நீ வாய திறந்து பேச்சு. எனக்கே கூட்டுக்காரி சண்டை. வாய திறந்து பேசுனா எனக்கு உங்க வீட்டுல சண்டை வந்தா என்ன பணம் தான் எனக்கு என்ன போகுது?
பேசு பேசு. அவன்லாம் கூடி வர்ற மாதிரி இல்ல. உன்னை வச்சுக்கிட்டு எப்படா சமாளிக்கிட்ட? ஐயோ உன் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு வந்தா என்ன, வரலினா எனக்கு என்ன போகுது? பேசுங்கண்ணா. 10 லிட்டர் பால் கறக்க மாடு. பேசுடா. கண்ணு குட்டி பெரியதான் கொடுக்குறேன். நான் இன்னைக்குன்னு பார்த்து வண்டி எடுத்துட்டு வந்து எல்லாம் பார்த்தா மலங்காடா இருக்குது. என்ன இருந்தா பசி வருங்க. பேசுடா. அவன் கூட்டிக்கிட்டுலாம் வரமாட்டான். என்னப்பா ஏன் சாமி ரொம்ப என்ன டென்ஷன் படுத்து? எதுக்கு நான் கூப்பிட்டீங்க? படிச்சவனு கூப்பிட சொன்னா எங்க செட்லியா படிச்சாலும் ஏன்டா நான் ஒண்ணு கேட்டா அவனுக்கும் அவன் பொண்டாட்டி தெளிவா சொல்லுவார். அண்ணா பேசுனா நான் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறேன். அவனை கூட்டிட்டு வர இப்ப படிச்சவன் உனக்கு எந்த வாத்தியார் கத்து கொடுத்தவன்? மெதுவா சொல்லணும் அந்த ஆளுக்கு. என்னன்னு பேசிட்டோம். எதுக்கு அவன் சத்தமா கேக்குறா? சத்தமா நான் கேட்டேன்னா இல்லைங்க, இந்த செட்லயே நீங்க தான் ரொம்ப படிச்சுக்கலாம். மறுபடியும் அது கேட்காதான் கேட்டான். உனக்கு என்ன வேணும்? ஏங்க படிச்சவங்க யாரு? படிச்சவங்க மொதியா கிட்ட சொல்ல மாட்டா. நீங்க அறக்காது போனோம்னா இல்லப்பா, இன்னொரு ஆள் உள்ள இருக்குது. அதாச்சும் கூப்பிட பார்த்து இந்த ஆள் வந்துருச்சு. அப்படியா? அதாச்சும் நல்லா அது நல்லா பேசுவார். எனக்கு கூத்து வேண்டாம். எனக்கு கூத்து வேண்டாம். என்ன அவசரப்படி? ஏங்க லைட்டுக்காரன் ஒரு 5 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணு. கலர் கண்ணை கூச்சிருக்கு. காரோட எவனை பார்த்து போட்டிருப்பாங்க. பாக்குறதுக்கு தான் ஆளப்படி. வாயை திறந்தா இங்கிலீஷ் தான் வரும். ஹலோ வணக்கம். நீயாச்சு பேசியா? சிலையாட்டு இப்படி நிக்கிறாங்க. ஏன்னா அண்ணா என்னடா ஒருத்தன் செவடா ஒருத்தன் ஓமியனா பேச மாட்டியா? இப்பேரு படிச்ச என்னடா பேசுவீங்களா? இங்கிலீஷ் பேசுவீங்களா? எங்க யார பேசுவியா? பேசுமா ஒருத்தனை அமுச்சுட்டா அவன் செவிட. ஏன்டா ஒருத்தன் ஓமையை அடிச்சு ஓமையை அமுச்சுட்டு இவனோட நல்லா இங்கிலீஷ் பேசுவான். அப்பா இல்லங்க படிச்சவங்க யாராச்சும் இருக்கிறாங்க? படிச்சவங்களை கேட்டு என்ன பண்ற? இல்ல என் ஊரு பேரு சொல்லுனா ஃபர்ஸ்ட் எழுத்து கடைசி எழுத்தான் சொல்லுவேன். சரி நீ போ ஊம்ப உள்ள ஊம்ப நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எழுத்து கடைசி எழுத்து சொல்லு சொல்லு. நீ தான் நடுவுல எழுத்து போட்டுக்கணும். ஓ நான் நடுவுல போடணும்? ஆமா நான் நடுவுல போடணும். போட்டு தானே இப்ப இடுப்பலிக்குதுன்னு எழுத்து நடுவுல போடணும். ஆமா போடுறேன். என் ஊரு பேரு ஃபர்ஸ்ட் எழுத்து பூ. என்ன? என் ஊரு பேரு ஃபர்ஸ்ட் எழுத்து பூ. என்ன? விளக்கென்ன. என் ஊரு பேருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து பூ. ஊரு பேரு பூ. ஃபர்ஸ்ட் எழுத்து பூ. லாஸ்ட் எழுத்து டை. நடுவுல எழுத்து போடு. முதல் எழுத்து பூ. ஆமா கடைசி எழுத்து டை. டை. நடுவுல என்ன போறது? ஃபர்ஸ்ட் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. பூ டை பூ டை. என்னையா ஊர் பேர் இப்படியே வைப்பாங்க? ஃபர்ஸ்ட் எழுத்து பூங்க, லாஸ்ட் எழுத்து டைங்க. அதுதான் புளியாங்கோட்டை. இல்ல உங்க ஆயாங்கோட்டை. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. சரி, அதே மாதிரி தான் என் பேரு. எப்படி? ஃபர்ஸ்ட் எழுத்து சு, லாஸ்ட் எழுத்து நீ. அட முதல் எழுத்து சு, கடைசி எழுத்து நீ. வா சுன்னி. பரவாயில்லைங்க. முதல் எழுத்து சு, கடைசி எழுத்து நீ. சுடு தண்ணி இல்ல பச்சை தண்ணி. யோ
முதலுக்கு சூ கடைசியலுக்கு சுப்பிரமணி இல்ல நான் தான் சூப்பி சுப்பிரமணி சுப்பிரமணிங்க புதுக்கோட்டை சுப்பிரமணி சுப்பிரமணி ஆமாங்க சரி சரி என் ஊரு விலாசம் இதுதான் சரி வந்தது என்னையா கேட்டீங்க ஆமா நீங்க யாரு என்ன வேலைக்காரரு யோ பாயில சொன்னா நேரம் ஆகும் பாரு பொருட்களை எழுதி போட்டுக்கோ நான் படிச்சிருந்தா நான் என்ன மாதிரி விடி விடி உங்ககிட்ட அடி வாங்குறேன் ஏய் நீ படிச்சிருக்கிறப்பா நீ வரும்போது கூட என்னமோ பேப்பர் எடுத்து படிச்சிட்டு வந்த ஓ நீங்க யாரு என்ன வேலைக்காரரு நீங்க யாரு என்ன வேலை நாங்க தான் நாடகக்காரு எந்தெந்த ரூட்டு காரு எது வாடகைக்காரு வாடகைக்காரன் டேய் மூதையை பிடிச்சவனே ஓய் வாடகைக்காரர் இல்லப்பா நாங்கெல்லாம் ஒரு கலை வித்வான்கள் அட நீங்க தான் களை கொத்துறவீங்களா ஒன்னாட எங்கடா களை கொத்துறோம் அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க எத்திரி மேல களை கொத்துறவங்கல்ல கவலையை பார்க்கும் கலை கூத்தாடிகள் ஏன் உங்களுக்கு வயசு பிள்ளை கிடைக்கல எதுக்கு விடி விடி கலை கிட்ட போறீங்களா மண்ணை 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 அங்கே இத திருச்சி யோ அது இல்லையா பின்ன வாங்க உங்க ஊர்ல ஒரு நிகழ்ச்சி போட்டா ஏதாவது நோய் போட்டா நிகழ்ச்சி நடத்துவீங்களா ஆமா என்ன நடத்துவீங்க அம்மன் டான்ஸ் என்ற கோயிலுக்குன்னு அம்மன் டான்ஸ் தான் ஆடுவீங்களா பின்ன சரி அது இல்லைனா அது இல்லைன்னா ஆர்கெஸ்ட்ரா அது இல்லைனா இந்த அரக்கால் டயர் போட்டு ஆடுவாங்க வரவங்க வரத்தி அது இல்லைனா அது பாக்குறவர்ல பாப்போம் இந்த சாமி வேஷம் விட்டு ஆடுவோம் இந்த வண்டி வேஷம் அது இல்லைனா அது இல்லைன்னா எல்லாம் பாக்குறவர்ல பாத்துட்டு நேரா அங்கிருந்து 10 பசங்க சேர்ந்து கோட்டர் கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு கோட்டை எடுத்து குடிச்சுட்டு எல்லாம் மண்டை உடைச்சுக்கிட்டு இந்த வருஷம் நோம்பி போட்டாங்க அடுத்த வருஷம் நோம்பி போற வரல ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு நடந்துகிட்டு இருப்போம் ஏன்னா அந்த கூத்துக்கு இதெல்லாம் அது ஆட மாட்டாங்களா ஆமா ஆட இந்த கூத்தா ஏண்டா எந்திர கூத்தா ஏண்டா அவ்வளவு சாதாரணமா இலக்காரமா போயிட்டு மாட்டாங்க கூத்தாடுறீங்களா பின்ன அப்படி கேக்குறோம் இன்னும் கூத்த ஆமாப்பா இப்ப யாரு கூத்தாடிக்கு மரியாதை கொடுக்குறா ஆர்கெஸ்ட்ரா பொம்பளைங்க வர்றாங்கன்னா பாருப்பா பெண்ணுங்க எல்லாம் வந்துட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுன்றாங்க இந்த கூத்தாடிக்கு வந்து டெம்போ நடத்துறான் ஏய் பாருடா கூத்தாடிக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு சோத்த போட்டு ஆட சொல்றான் அப்படித்தான் நம்மள சொல்றாங்க ஓஹோ காலங்கள் மாறிக்கொண்டே போகுது ஆமாங்க ஆமா சரி கூத்து ஆமா நீங்க கூத்தாடுறீங்க சரி என்னென்ன நாடகம் ஆடுவீங்க விரலோட எதுல கொலாயில நாத்தடிக்கும் கணக்குல விரலோட ஐயா சரி ஐயா மகாபாரதம் 1 ராமாயணம் 2 கந்தபுராணம் 3 சிவபுராணம் 4 நாவல்ஸ் 5 குண்டலகேசி ஐயோ அண்ணா அதுலயுமே கேச்சு எதுல வைத்தியக்காரன் அதுல எங்கடா போய் கேஸ் போடுறாங்க நீ தானே சொன்ன காவியங்கள் பொருந்திய குண்டலகேசி இன்னொருத்தல மொண்டாடி காவியாலியான்னு நினைக்கிறேன் காவியா இல்லையா காவியங்கள் பொருந்திய குண்டலகேசி ஓ குண்டலகேசி ஆமா சரிங்க இந்த மகாபாரதத்துல எனக்கு ஒரு நாடகத்துல பாட்டு பாடுங்க என்னது மகாபாரதத்துல ஆமா எந்த இடத்துல வேணும் இதே இடத்துல தான் பாடணும் எந்த கட்டத்துல இந்த கட்டத்துல ஏய் அது இல்லடா இந்த கட்டத்துல இல்ல எந்த பிரிவுல நம்ம ஜலதாபுரத்துல இருந்து பிரிஞ்சு ஆனப்பழம் வந்தோம்ல அந்த போ அங்க நின்னுட்டு பிரிவில் நின்னுட்டு பாடு இங்க இருந்து நான் அங்க போய் நின்னுட்டு பாட்டு பாடினா என்ன பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க இப்ப நீங்க தான் எந்த பிரிவு நீங்க யார் சந்திப்புல உங்க ஆயாளுக்கும் உங்க அப்பனுக்கும் எங்க ஆயாளுக்கு இங்க அப்பனுக்கும் சந்திப்பு வருதா அந்த சந்திப்பு கேட்டா மண்டை தாயாளி பின்ன இப்ப போய் மண்டை கேட்டா 200 ரூபாய் சொல்லுவாங்க என்ன மண்டை குடிகார நாயே யாரு நானு அடியே ஓகிது புண்டுங்களே டேய் நாங்க குடிகாரன் செத்தா இளவு கூட போக மாட்டோம் நீங்க எப்படி அளவுக்கு போவீங்க நீங்க புல்லா குடிச்சுட்டு கையில புடிச்சிட்டு தூங்குறீங்க நீங்க எந்த அளவுக்கு போக போறீங்க காலை கட்டி போட்டுல குட்டு வந்துக்கிறோம் இங்க பாருப்பா எந்த நாடகத்துல வேணும் ஓ நாடகமா அதற்கு அப்படி கேளுங்க சரி சொல்லு இந்த கலந்தாரிசன் நாடகம் தெரியுமா ஓ தெரியுமே உனக்கு தெரியும் ஓ தெரியுமே ஓ தெரியுமே அந்த நாடகத்துல பாருங்க அந்த நாடகத்துல ஆமா சரி அந்த நாடகத்துல யார் யார் சந்திப்புல வேணும் இந்த கலந்தாரிய துரியோதரன் கூட்டிட்டு நகை நட்டு பாடுறேன்னு சொல்லி போய் சித்திரவதை பண்றோம்ல அந்த இடத்துல பாடுங்க ஆனா 2 பேர் வேணும் 2 பேரு அதுக்கு 2 பேர் அந்த வர சொல்லுங்க யோ ஏய் வாடா அவரு அவர் வந்து துரியோதனன் போடுறாரு வெத்தலை பாய் கொடுக்கறவன் நானு சரி ஊத்து விடுறவன் நானு நீயே நான் சொல்ற வேத்த போடு சரிங்க என்ன பண்ணணும் அவன வர சொல்லுங்க பாப்பா எந்திரிச்சு கருமத்துக்காக கப்பல வாங்கல ஏன்டா என்னடா சமாச்சாரம் ஏங்க நீங்க 2 பேர் தான் பாட்டு பாடுங்க சரி பாடலாம் சரிங்களா
இது கலந்தாரி. நீங்க தெரியாது. எனக்கு கலந்தாரி சரியா தம்பி. வேலைகளுக்கு தெரியும் பாடு. சரி பாடலாமா? மியா மியா மியா. என்ன நாடகம்? என்ன நாடகம்? அதுதான் இந்த நாடகங்க. எது? இந்த நாடகம் தான். இந்த நாடகம் எனக்கு தெரியாது. எதுக்கட ஒரு முட்டாய் கிட்ட வாங்கி தின்ற போடா. இதே உனக்கு குத்திருந்தா என்ன நாடகம் கேட்டா? கலந்தாரி சிறை. அதெல்லாம் ஒரு நாடகமா? நல்லா இருக்காதா? அதெல்லாம் ஒரு நாடகமா? சுறுசுறுப்பா இருக்கு. நாங்க யாரு சொன்னது? அதெல்லாம் அச்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு நாடகமா? அது யாருன்னு கேளு. சரி சேமன் சண்டைங்க. அது சேமனுக்கு சண்டை வர்றது அது நல்லா இருக்காதியா? அது நல்லா இருக்காது. வேற நாடகம். சரி கோவில் நாடகம். அதே கோபமா நாடகம். அது எது கேட்கல. வேற நாடகம் கேளு. சரி பத்தி நாடகங்க. அது தவிசி நாடகம் ஆடுங்க. ஏடா சண்டை இந்த அண்ணாத்து கம்பம் வேணும்டா மரத்துல ஏறதுக்கு. இல்ல நாடகத்துக்கு மட்டும் தான் வேணும். அதுக்காக கம்பர் தான் ஆடும். வேற நாடகம் அது வேண்டாம். சரி காளிமாரி சண்டை. அதே ஒரு சண்டை காளிக்கு மாறிக்கும். அதெல்லாம் ஒரு நாடகமா? அது வேண்டாம். கூட்டுதான் பேச தெரியுமா தெரியாதா? இது வேண்டாமா? வேற கேளியா? சரி 18ஆம் போர்க்களம் ஆடுங்க. அதை ஆட சொன்னா எனக்கு ஆட மாட்டேன்னுட்டோம். அது வேண்டாமா? அது ஆடட்டும். சரி சின்ன அர்ஜுன் சண்டை. அது சின்னதா இருக்குமையா? நல்லா இருக்காது. வேற கேளியா? சரி பவள கோடி நாடகம். அது கலந்த கோடி நாடகம் நல்லா இருக்காது. எந்த நாடகத்தை சொன்னாலும் அதெல்லாம் ஒரு நாடகமா அதெல்லாம் ஒரு நாடகம்னா நீ எந்த நாடகம் தான் ஆடுவ? நான் கூட்டு பார்க்க வந்தையா? பாயா உன் வேலை எனக்கு தெரியும். தப்பிக்கலான்னு பாக்காத. என்ன தாண்டா உன் ராவடி? கலந்தாரி சிறையில நீ கலந்தாரி போட ஒரு திரியவரம் போட்டோம். கண்ணவாரி கண்ண கலந்தாரி கலந்தாரி உனக்கு சீர்வரிசை தரேன் என்று சொல்லி பத்தியா நம்ம அஸ்தாபுரம் வந்திருக்கிறோம். அஸ்தாபுரம் 56 தேசம். எங்க மாமா பட்ட பட்டையே போறீங்களே? பட்ட பட்டையா போறதுக்கு தான் கூட்டு வந்திருக்கிறேன். கண்டார ஓலி. ஆமா என்ன மாமா சொல்றீங்க? தேவடியா பரதேசி கண்டார ஓலி. என் மகள் அக்குடுகுமாரன் இருக்கும் போது எதிரியுடைய மகனை நீ திருமணம் செய்திருக்கிற. உன்னை நான் சீரு கொடுக்குமா கூட்டிட்டு வந்தேன். வேற உன்னை கல்லற சிறையில் அடைக்குதான் கூட்டிட்டு வந்தேன். ஐயோ மாமா எங்க ஓடுற? ஓடு ஓடு பட்டியா மாமா அடிக்கிற நீ அடிக்கிற? நான் துச்சாதரம்பா. ஐயோ மாமா
என்ன கொடுக்குறேன் சீனா அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை என்ன நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு புகழும் சிறந்த அழகித்திருப்பன் நாடு. நாட்டுடைய பேர் என்ன? இந்த ஊரினுடைய பெயர் என்ன ஊரு? ஆனைப்பள்ளி. ஏண்டா இத்தனை வருஷமா அங்க வாங்கி திங்குறிய நீதான் வருஷம் நீங்க வாங்கி திங்கிட்டு தெரியுறீங்களா? நானா? ஆனப்பள்ளத்தை சேர்ந்த கோம்பைக்காடு நம்மளுக்கு ஒரு சொந்தமான நாடு. இந்த சொந்த தாய் திருநாட்டிலே எழுந்தருளிக்கூடிய இன்னும் ஸ்ரீலாஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்ன சுவாமி முனிப்பு கோயில். என்ன முனிப்பு கோயில்? மாரியா கோயில் தெரியாதே. நாங்க வத்திர பாக்க வாங்கி ஏண்டா சொல்றீங்க மண்டை பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைங்க அதான் மாரியா கோயில். என்ன மாரியம்மனுடைய தேர் திருவிழா பண்டிகை முன்னிட்டு தெருக்கூத்து அரங்கேற்றம். ஆமா. வைத்திருக்கூடிய நாடகம் என்ன? என்ன கூத்து தெரியுமா? என்ன கூத்து தெரியுமா? அன்னையா இன்னைக்கு வச்சுக்கிற நாடகம் தெரியுமா? அது இல்லப்பா, மகாபாரதத்திலே ஒரு பாகமா விளங்கக்கூடிய பக்காசுரன் சண்டை. இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் பக்காசுரன் வதை. பக்காசுரன் வதை. ஆமா. இந்நாடகத்தில் முதல் தர்பார் யார் வருகிறார்? அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவ கொடி படைத்த துரியோதன மன்னனே வருகிறார். அவர் இப்ப வருவாரு, செத்து போய் வருவார். செத்து போய் 4 பேர் பாடம் கட்டிட்டு வருவாங்க. உன் கையில ஒரு பக்கம் பொறி கொடுப்பாங்க. நான் தின்னுகிட்டே போறேன். மம்முட்டி வாய் போட்டு தின்னு ஆளி மூஞ்சி பாரு. இப்ப வருவாரா சற்று நேரம் கழிச்சு வருவாரான்னு கேளு. எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். வெளியில விட்டாரு. அங்கல்லையா உள்ளன்னா அரமனைக்குள்ள இருக்கிறார். இதே அரண்மனை. இதுதான் எங்களுக்கு விடிய வைக்கிற அரண்மனை. எத்தனை லட்சம் கொடுத்து கட்டினீங்க? இதுக்கு ஒரே ஒரு 150 ரூபா தான், ஒரு கோட்டை செலவு. சரி சரி. ஏங்க இப்ப எதுல வராரு? ரதத்துல வராரு. என்ன சொர்க்க ரதம்? அது நாளைக்கு ஒன்ன தூக்கிட்டு போறது. உன்னை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது நான். சரி அப்படித்தான் போலாம் விடு. சீக்கிரம் வர சொல்றேன். Raja,